மேம் சிட். உக்காண்டேன் மேம். ஓகே. ஸோ பாலச்சந்தர் எங்கள் ஒல்லிபெல்லி ஆஃபீஸில் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்களாவே இருக்கலாம். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். மேம் பொதுவாகவே எனக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று எல்லாரையும் கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காரு, இன்னொன்று மரம் நடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம விவேக் சார் வந்து 50 லட்சம் மரம் நட்டார். அதனால நம்ம நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கிற மரத்தை வெட்டி செஞ்ச பேப்பரில் பிரிண்ட் எடுத்துருந்து உங்ககிட்ட கொடுத்தா என்னையே திருப்பி கேட்குறீங்க என்னை பற்றி சொல்ல சொல்லி. ஸோ உங்களுக்கு என்விரான்மெண்ட் மேலே பயங்கர ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது புரியுது. ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மேம் எப்பயுமே எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் மேம், போடா எல்லாம் வீட்டு தள்ளு பழசை எல்லாம் சுத்து தள்ளு புதுசா இப்போ எண்ணி கொள்ளடா டேய். இல்லை மேம் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். பழசை பற்றி எப்பயுமே பேச முடியாது மேம். இப்போ புதுசாக இருக்கவங்ககிட்ட பழசை பற்றி பேசவே முடியாது. வேற என்னெல்லாம் உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு? எங்கள் அப்பா நிறைய எனக்கு கல்வி சொன்னார், அதெல்லாம் சொன்ன நல்லா இருக்காரு. ஸோ நீங்கள் வந்திருக்கிறது சேல்ஸ் பொசிஷனுக்காக தான் வந்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் இன்டர்வியூவில் கேட்குற ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் எனக்கு பண்ண போகிறீங்க. செல் மீ திஸ் பென். மேம் பொதுவாகவே நம்ம அரிசி கடைக்கெல்லாம் போனோம்னா அங்கே சாம்பிள் கேட்போம். லைட்டாக எடுத்துன்னு போய் பார்ப்போம். சில பேர் எடுத்துன்னு போய் கட்டின்னு போய் வீட்டில் சமைச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த பேனாவை நீங்கள் சாம்பிளாக வச்சுக்கோங்க. இது காலியானோடனே என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வேறு பேனா தரேன். அன்றைக்கி 10 ரூபா கண்டிப்பாக கொடுத்துருந்தோம். சரி, ஓகே. உங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துப்பேன் மேம். யோகா, ஒர்க் அவுட் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஐயா எங்கள் அப்பா அலாரம் வச்சுருவாங்க மேம் 5 மணிக்கெலாம். அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி 10 மணிக்கு இன்டர்வியூ நடந்துருக்கு, அப்புறம் கூடாது. சரி, உங்களை பற்றி என்ன வீக்னஸஸ் இருக்கு? நீங்கள் வேறு உண்மையை சொல்லணுன்ட்டீங்க, ஜாலியான கம்பெனின்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சட்டையை காலைல அயன் பண்ணிட்டேன் மேம். அழுகாமல் குழுக்காமல் கையை காலெல்லாம் உள்ள விட்டு பட்டனை போட்டு டக்கிங் பண்ணிட்டு சூப் போடுறது கீழே விழுந்து ஆய் வருதுண்ணா. வெளியே ஜாலி. கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி